Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல சூப்பரான ஒரு டீ டைம் ஸ்நாக் பண்ண போறோம். இது வந்து நல்ல ஃப்ளேக்கியா, ரொம்ப நல்ல கிறிஸ்பியா இருக்கும். இது பண்றதுக்கு வந்து ரொம்ப குறைவான பொருட்கள் போதும். அதனால ரொம்ப குறைவான டைம்ல சூப்பரா செஞ்சு முடிச்சிடலாம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 2 கப் மைதா மாவு எடுத்துர்க்கேன். அப்படி இல்லனா நம்ம வந்து 1 கப் மைதா மாவும் 1 கப் கோதுமை மாவுலயும் பண்ணலாம். நல்லா இருக்கும். 2 கப் மைதா மாவு. இது மொத்தத்துல வந்து 250 கிராம். நம்ம வந்து ஃபுல்லா மைதா மாவுல சேர்க்கும்போது அப்படியே கடையில வாங்குற அதே டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். கூடவே 1 டீஸ்பூன் ஓமம், அதை வந்து லைட்டா நம்ம கையில வச்சுட்டு ஒரு க்ரஷ் பண்ணிட்டு உள்ள சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். நான் வந்து சன்ஃப்ளவர் எண்ணெய் எடுத்துர்க்கேன். கூடவே 3/4 டீஸ்பூன் சர்க்கரை. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு. நான் வந்து 1 டீஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாக உப்பு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூனும் 2 சிட்டிகை அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து வைக்கணும். அந்த எண்ணெய் வந்து எல்லா மாவுலையும் படுற மாதிரி நம்ம கலந்தாதான் நல்ல கிறிஸ்பியாக நல்ல ஃப்ளேக்கியாக இருக்கும். அதனால் நம்ம வந்து 2 கையும் வச்சு நல்லா கலந்து வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த எண்ணெய் எல்லா நெய் வந்து எல்லா மாவோடையும் நல்லா கலந்து வரும். இந்த மாதிரி நம்ம பிடிச்சோம் அப்படின்னா நல்லா பிடிக்க வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து பூரிக்கு மாவு பண்ணுவோம்ல அந்த மாதிரி நம்ம கலந்து வைக்கணும். ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்கணும். நான் வந்து 1/2 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு. இதை வந்து ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போது 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை வந்து நான் 4ஆக பிரிக்க போகிறேன். 4ஆக பிரிச்சுட்டு நம்ம விரிக்கும் போது ஈஸியாக இருக்கும். இதுலேருந்து 1 எடுத்துகிட்டு கீழேயும் மேலேயும் வந்து கொஞ்சம் மாவு தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஒட்டாமல் அழகாக விரிக்க வரும். நான் வந்து கொஞ்சம் மெல்லிசாக தான் விரிக்க போகிறேன். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் குண்டாக பண்ணுறதுனால நம்ம பண்ணலாம். நான் இந்த மாதிரி கொஞ்சம் மெல்லிசாக விரித்து வச்சுருக்கேன். அதனால ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது இன்னும் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம மேலேயும் கீழேயும் தேய்ச்சிடலாம். அப்போ தான் வந்து நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். லைட்டாக, ரொம்ப வேண்டாம், ரொம்ப கம்மியாக போதும். சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு கத்தி அப்படி இல்லைனா ஒரு பீட்சா கட்டர் வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து லைனாக போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து என்ன ஷேப் வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அப்படியே திருப்பி வச்சுட்டு இந்த சைட்லேருந்தும் கோடு கோடாக போட்டுட்டோம் அப்படின்னா அழகாக குட்டி குட்டி டைமண்ட்ஸ் மாதிரி வந்துடும் நமக்கு. இதை வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். நம்ம வந்து கொஞ்சம் மெல்லிஸாக விரிச்சிருக்கிறதுனால எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம போட்டதும் பபிள்ஸ் வரும்ல அந்த ஸ்டேஜில் இருக்கணும். அதே நேரம் கொஞ்சம் மொத்தமாக கொஞ்சம் குண்டாக நம்ம விரிச்சிருந்தோம் அப்படின்னா எண்ணெயை வந்து கொஞ்சம் கூட கம்மி டெம்பரேச்சரில் வச்சு தான் நம்ம வந்து பொரிக்கணும். அப்போ தான் வந்து உள்ள வரைக்கும் நல்லா பொரிஞ்சு வரும். இந்த மாதிரி சேர்த்ததும் நமக்கு வந்து அந்த பபிள்ஸ் வருதில்ல அந்த ஸ்டேஜில் இருக்கணும். நான் வந்து ஒரு பேட்ச் ஃபுல்லாகவே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அது சமமாக பொரிஞ்சு வரும். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா தீயை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ வந்து கொஞ்சம் நிதானமாக பொரிஞ்சு வரும்போது நல்ல மொறுமொறுப்பு தன்மையோடு வரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு. ப்ரௌன் ஆகலை, ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர், லைட்டான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம எண்ணெயை ஃபுல்லாக வடிகட்டிட்டு இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு. அப்படி இல்லைனா ஒரு பிளேட்க்கு பின்னாடி நம்ம விரிச்சிட்டு கொஞ்சமாக மாவு தேய்ச்சிட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு அப்படியே கூட நம்ம ஸ்லைட் பண்ணிடலாம். கீழே வந்து நம்ம மாவு தேய்ச்சிருக்கிறதுனால நமக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் மேலே வச்சுட்டு டக்குன்னு அப்படியே நம்ம ஸ்லைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அழகாக எல்லாமே வந்து விழுந்து பொரிஞ்சிரும். இப்போ இதுவும் நல்ல கிறிஸ்பியாக ஒரு கோல்டன் கலர் வந்ததும் எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான். டடா, நம்மளோட சுவையான டைமண்ட் கட்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. பாருங்கள் அது எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? சாப்பிட்டுட்டே இருக்கலாம். நம்ம வந்து டீ கூட இது சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஃப்ளேக்கியாக நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு காற்று போகாத பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா 1 வாரம் வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.